ஹாய் கேஸ், நான் ஜோன்ஸ் பண்ணி பேசியிருக்கேன். இது டே 1 ஆஃப் vlogging. என்னடா vloggingனா வீட்டை சுற்றி காட்ட போறியா, இல்லை ரோட்டை சுற்றி காட்ட போறியா, இல்லை ஊரை சுற்றி காட்ட போறியான்னு கேட்பாங்க. நான் என் லைஃபே சுற்றி காட்ட போகிறேன். இது என்னோடய லைஃபுக்கான vlogging, அவ்வளோதான். ஒரு வீடியோ 5 நிமிஷமாக போட போகிறேன். அதுக்கு மேலே போட்டால் எத்தனை பேர் பார்ப்பேன்னு தெரியாது. ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கிறேன். 5 நிமிஷத்துக்குள்ளே முடியும், அந்த 5 நிமிஷம் மேக்ஸிமம் அதை தாண்டாது. அதுக்கு நான் கேட்டு இன்றைக்கி டே 1 எதை பற்றி பேசலான்னா, எனக்கு இருக்க திட்டத்தை பற்றி பேசுகிறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, மனசில் ஒன்று செய்யணும்னு வச்சுட்டு இருந்தால் வெளியே சொல்லக்கூடாது, நிறைவேறாமல் போயிடும், கண் வச்சுருவாங்க, மண் வச்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு மயிரம் வைக்க முடியாது. இப்போது நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் டிரைவிங் கிளாஸ்லாம் போய் வண்டியை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு, காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம், கற்றுக்கிட்டு லைசன்ஸ் பண்ணுறதுல போய் டெஸ்ட் ட்ரைவ் செஞ்சு அவன் கற்றுக்கிட்ட விதத்தை மெத்தடை சரியாக செஞ்சானா அவன் ஜெயிக்கலாம் போகிறான். அது முன்கூட்டியே வெளிப்படுத்தக்கூடாது, இந்த முன்கூட்டியே சொல்லக்கூடாது, கண் வச்சுருவாங்க, நிறைவேறாது. இதெல்லாம் நாட் பாசிபிள். அது ஏன் அப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னா, பெரியவங்க வந்து எங்கே சொன்னால் நம்மளை பிடிக்காதவங்களை கெடுத்துருவாங்களோ அந்த ஃபியரில் தான் வந்துட்டு மனசு ஒன்று வச்சுட்டு இருந்தால் வெளிப்படுத்தக்கூடாது, நிறைவேறாமல் போயிடும், கண் வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு. கண் வைக்கிறது கிடையாது, கையை வச்சுருவாங்க நம்ம விஷயத்தில் பிடிக்காதவங்க. அதை தான் இன்டேரக்டாக கண் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை நம்புறவங்க கிடையாது. அப்படியே வச்சானோ ஒன்றும் கிழிக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன ஸ்கில் இருக்குதோ அதுக்கான வேல்யூ தான் எனக்கு கிடைக்க போகுது. அதை விட ஜாஸ்தியும் கிடச்சிட போகிறதில்ல, அதை விட லோவாகவும் கிடச்சிட போகிறதில்ல. அது யாரை கெடுக்க ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வளர்த்து விட ட்ரை பண்ணாலும் சரி, ரெண்டுமே நிறைவேற. வளர்த்து விட ட்ரை பண்ணாலுமே ஆடியன்ஸுக்கு கண் இருக்குது, அறிவு இருக்குது, முடிவெடுப்பாங்க. ப்ரொடியூசர் டேரக்டருக்கு கண் இருக்குது, அறிவு இருக்குது, பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க படத்துக்கு. அந்த வகையில் ஏன் படத்துக்குன்னு சொன்னான்னா, நான் ஆக்டரை ட்ரை பண்ணுறேன். அதனால் ஒரு விஷயத்த அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது யாராலும் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அது எந்த விஷயமா இருக்கலாம், ஃபீலிங்கில் லவ்வாக இருக்கலாம், அப்புறம் டெடிகேஷன் அந்தந்த விஷயத்தில், பேஷன், ஜாப்ஸு, ஸ்கில்ஸ் இப்படி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்குது. அந்த மதிப்பை அவங்க நினச்சிக்கிட்டா வேணால் ஏற்றலாம், குறைக்கலாம். ஆனால் மற்றவங்களால அதுக்கு வேல்யூவை வாங்கி தரவும் முடியாது, அசிங்கத்தை தேடித்தரவும் முடியாது. இது என்னோடய பாயிண்ட்டு. என்னோடய பாயிண்ட்டை தாண்டி அதுதான் உண்மையும் கூட. ஸோ நான் டெய்லி என்னென்ன திட்டம் போடுறேன், என்னென்ன பிளானிங்ஸ் பண்ணுறேன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதில் கொஞ்சம் என் பர்சனல் லைஃப்பை பற்றி எனக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் முழுசாக சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஸோ ஒரு முழு படம் வந்துட்டு ஸ்கில்லை பற்றி பேசணுன்னா அதில் சின்ன டீசர் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசணும். அந்த மாதிரி இந்த டே 1ன்றதுனால என் பிளானிங்ஸை பற்றி சொல்லிடுறேன். இப்போ கொலை இமெயிலை மாட்டிகிட்ருக்கிறேன். இப்போ தான் 2 days முன்னாடி ரிலீஃப் ஆச்சு. கொஞ்சம் 2 days இல்லை, 1 day ஆச்சு. ரிலீஃப் ஆனதும் வந்துட்டு அதுவும் ரிலீஃப் கிடையாது, அதையும் நான் ரிட்டர்ன் செஞ்சு தான் ஆகணும். பட்டு ப்ரெஷர் குறைஞ்சது. என்னென்னா பே பண்ணுன்னு கம்பெனிக்காரை கால் பண்ணி டார்ச்சர் பண்ணேன். அந்த ப்ரெஷர் குறைஞ்சி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கேன். பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. 1 மாதத்தில் நான் இஎம்ஐ கிளியர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி வருதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வீட்டு ஆளுங்க வேறு வழியை பார்த்து விட்டாங்க. அதனால் இப்போது அந்த ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, அவ்வளோதான். ப்ரெஷர் குறைஞ்சது. அதனால் இனிமேல் என் லைஃப்பில் 3 பகுதி நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி: பர்சனல் லைஃப், பீஸ் வெர்ஷன், லவ் லைஃப், சின்சியாரிட்டி வெர்ஷன், ப்ரொஃபஷனல் லைஃப், சினிமா சார்ந்தது. இந்த 3 தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்க போகிறேன். 3 காலம் மதிக்க போகிறேன். நான் எதையும் தட்டி கழிக்க போகிறதில்ல, எதையும் விட்டு தொலைக்கவும் போகிறதில்ல. ஏன் சைடில் இருந்தால் நான் முழுசாக ட்ரை பண்ணுவேன். அது நிற்கிறதோ நிற்காததும் அந்த ஸ்கில்லை பொறுத்தது, அந்த லவ்வை பொறுத்தது, அந்த நிம்மதியை பொறுத்தது. அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். 20 seconds இருக்குது, பேசுகிறேன். இஎம்ஐலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வெளியே வந்ததால் இந்த 3 லைஃபை ஈக்குவலாக பேலன்ஸ் செஞ்சு, சினிமாவுக்கு என்ன ஸ்கில் தேவை அதையும் கற்றுக்கிட்டு, லவ் லைஃப்க்கு என்ன தேவை அதையும் கற்றுக்கிட்டு, பீஸுக்கு என்ன தேவை அதையும் கற்றுக்கிட்டு 3 மேனேஜ் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.